வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதாங்க கடைசியா ஒரு எக்காலம் துணிக்கும். அந்த எக்காலம் யாரெல்லாம் அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவர்களுடைய செவிகளில் மாத்திரம்தான் அது கேட்கும். எத்தனை பேர் இழுத்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் வரப்போறாரு, நான் விட வேண்டியதை விட போறேன், கை கொள்ள வேண்டியதை கை கொள்ள போறேன்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஒருவேளை இன்னைக்கு வந்துருவாரோ, ஐயோ ஒருவேளை இன்னைக்கு வந்தா இவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறீங்க? தெரியாது, எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு மாதிரி போய்கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஆயத்தப்பட்டு இருங்க. நான் உங்களை என்ன பண்ணேன், அந்த கடைசி எக்காலம் தொனித்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்களா, இங்க சொல்லப்பட்டிருக்கு, தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி காலம், மிக 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 கடைசி காலம். எல்லார்கிட்டையும் சொப்பனம் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறாங்க. பரிசுத்தமாகறவங்களும் பரிசுத்தமாகறாங்க. பாவத்துல எப்போ வராரு அப்படிதான் சொல்றாங்க, எங்க வராரு அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்குதான் நம்ம அவரு தாமதிக்கிறாருன்னு நினைக்க கூடாது. பாருங்க, அந்த தோட்டக்காரங்கிட்ட போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இந்த மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் என்ன சொன்னா, ஆண்டவர் என்ன ஒரு வருஷம் பார்க்கலாம், எரு போடலாம், கொத்தலாம், எல்லாமே நம்ம அதுக்கு பண்ணி பார்க்கலாம், இந்த ஒரு வருஷம் போகட்டுமே, கனி கொடுத்தா பார்க்கலாம், கனி கொடுக்கலன்னா வெட்டி போடலான்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாரு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த கடைசி எக்காலம் தொனிப்பதற்கு கடைசி எக்காலம் மட்டும்தான், அந்த கடைசி அடையாளம் மட்டும்தான் நமக்கு லெஃப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணுமா, அந்த அடையாளத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அது எத்தனை பேருடைய செவிகளில் அது எடுத்துக்கொள்ளப்படுவார்களோ தெரியாது. அதற்காக எனக்கும் அந்த அடையாளம் தெரியணும், எனக்கும் அந்த எக்கால சத்தம் கேட்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இன்றைக்கே நீங்கள் ஆயத்தப்படுங்க. இன்றைக்கே ரட்சினால், இன்றைக்கே ரட்சிப்பினால். இனி நமக்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இது முடியட்டும், பிள்ளைங்க படிப்பு முடியட்டும், பிள்ளைங்க கல்யாணம் முடியட்டும், வயசான உடனே நான் பார்த்துக்கிறேன், கடன் முடியட்டும், பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. தேவனுடைய நாள் நமக்காக தள்ளி போடப்படாது. ஆகினால எல்லாரும் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் வர தாமதிக்கிறாருன்னா நம்ம மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் தான். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தினாலதான் நமக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அதை நீங்க அற்பமா எண்ணி அலட்சியப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் போனது கூட தெரியாம நிர்விசாரமா அந்த உலகத்துல இருப்போம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இன்னும் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அவரை அண்டிக் கொண்டு அவர் பாதத்தை முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பாதத்துக்கு வாருங்கள், உங்களை மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். அவர் வருகை மிக மிக